வணக்கம். ட்ரிபிள் ஏ அகாடமியிலிருந்து ஜோதிடவாஸ் புதியவரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு யுரேனஸ் கோளும் ஜோதிடத்தில் இதனுடைய பங்கும். இதுதான் தலைப்பு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போதான் பதிவுகள் அவசியம் வரும், பார்த்து பயனிடலாம். இப்போ தலைப்புக்குள்ள போகலாம். யுரேனஸ் சூரிய குடும்பத்தின் 7வது கோளாகும். இது ஜோதிடத்தில் நவீன கால கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. யுரேனஸ் பற்றிய விரிவான அறிவியல் மற்றும் ஜோதிட விளக்கங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு பனி ராட்சத கோள் நீலம் பச்சை நிறத்தில் காணப்படுகிறது. சூரியனை ஒரு முறை சுற்றி வர சுமார் 84 பூமி ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது ஒரு ராசியில் 7 ஆண்டுகள் தங்கும். யுரேனஸ் தன் அச்சில் 98 டிகிரி சாய்ந்து உருண்டு கொண்டே சூரியனை சுற்றுகிறது. இதனால் இதன் துருவ பகுதியில் 21 ஆண்டுகள் சூரியனை நோக்கியும் அடுத்த 21 ஆண்டுகள் இருளிலும் இருக்கிறது. 1781 ஆண்டு வில்லியம் ஹெர்ஷல் என்பவரால் தொலைநோக்கி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இதுவே ஆகும். கிரேக்க கடவுள் யுரேனஸ் பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. தமிழிலும் இதன் பெயர் யுரேனஸ் தான். ஜோதிடத்தில் யுரேனஸ் புதுமை, கிளர்ச்சி, திடீர் மாற்றங்கள் அறிய பயன்படுகிறது. யுரேனஸ் கும்பராசியின் அதிபதியாக கருதப்படுகிறது. இது பழைய மரபுகளை உடைத்து புதிய சிந்தனைகளை உருவாக்கும். எதிர்பாராத நிகழ்வுகள், தொழில்நுட்ப வளர்ச்சி, விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சுதந்திர உணர்வு மற்றும் புரட்சிகரமான மாற்றங்களை இது குறிக்கிறது. யுரேனஸ் ஒரு நபரின் ஜாதகத்தில் எந்த வீட்டை ஆளுகிறதோ அந்த வீட்டை சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றங்கள், அதிர்ச்சிகள் அல்லது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலர் யுரேனஸ் விருச்சிக ராசியின் அதிபதியாகவும் கருதுகின்றனர். இது மாற்றத்தின் ஆழத்தை குறிக்கிறது. ஜோதிட தொடர்பு மற்றும் பலன்கள் என்று பார்த்தமையானால், யுரேனஸ் தாக்கம் உள்ளவர்கள் சமூக விதிமுறைகளை மதிக்காமல் தங்களுக்கு பிடித்தமான பாதையில் பயணிக்க விரும்புவார்கள். இவர்கள் வழக்கத்திற்கு மாறான சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி என்று பார்த்தால் விண்வெளி ஆராய்ச்சி, மின்சாரம், கம்ப்யூட்டர், நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகள் போன்றவற்றில் இக்கிரகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. திடீர் அதிர்ச்சிகள் என்று பார்த்தால் சனியின் கட்டுப்பாடுகளை உடைக்கும் சக்தி யுரேனஸுக்கு உண்டு. எனவேதான் இது சில நேரங்களில் எதிர்பாராத விபத்துகள், உறவு முறிவுகள் மற்றும் திடீர் வேலை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு ராசியிலும் 7 ஆண்டுகள் தங்குவதால் ஒரு 7 தலைமுறையின் சிந்தனை மாற்றத்திற்கு இது காரணமாகிறது. பாரம்பரிய இந்திய ஜோதிடத்தில், அதாவது வேதர் ஜோதிடத்தில் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ ஆகிய கிரகங்களுக்கு இடமில்லை என்றாலும் நவீன ஜோதிடர்கள் ஜாதக பலன் அறிய இதை பயன்படுத்துகின்றனர். சுருக்கமாக சொன்னால், யுரேனஸ் என்பது மேதைகளின் கிரகம், பிளானட் ஆஃப் ஜீனியஸ், மற்றும் பெரும் விழிப்புணர்வாளர், கிரேட் அவேக்னர் ஆகும். இது மனித குலத்தை அறியாமையிலிருந்து விடுவித்து எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்துகிறது. நமது ஜாதகத்தில் யுரேனஸ் நிலையை எப்படி அறிவது என்று பார்த்தோமேயானால், ஜாதகத்தில் யுரேனஸ் நிலையை அறிந்தால் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத மாற்றங்கள், புதுமையான சிந்தனைகள் மற்றும் சுதந்திர வேட்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது. யுரேனஸ் மிக மெதுவாக நகரும் ஒரு வெளிப்புற கிரகமா என்பதால் இது ஒரு ராசியில் சுமார் 7 to 8 ஆண்டுகள் சஞ்சரிக்கிறது. யுரேனஸ் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் 1 முதல் 12 வீடுகள் உள்ளதோ என்பதுதான் முக்கியம். அந்த வீட்டில் தான் திடீர் மாற்றங்கள் அல்லது புதுமையான அணுகுமுறைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போது 26 ஏப்ரல் 2026 வரை யுரேனஸ் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறது. அதன் பிறகு மிதுன ராசிக்கு இடம்பெறுகிறது. 8 ஆண்டுகள், கிட்டத்தட்ட சுமார் 8 ஆண்டுகள் மிதுன ராசியில் யுரேனஸ் இருக்கும். தங்கள் லக்கணங்களுக்கு எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவகத்துக்குரிய அந்த திடீர் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யுரேனஸ் கும்பராசியின் நவீன ஆட்சியாளராக கருதப்படுகிறது. யுரேனஸ் ரிஷபராசியில் பலவீனமாக இருப்பதாகவும் கருதப்படுகிறது. யுரேனஸ் வக்ர நிலை அல்லது பிற்போக்கு நிலையில் இருக்கும் பொழுது உள்நோக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. பாரம்பரிய ஹெலினிஸ்டிக் அல்லது இந்திய ஜோதிடத்தில் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ ஆகியவற்றிற்கு சொந்த ராசிகள் அல்லது நட்சத்திரங்கள் கிடையாது. ஆயினும் நவீன ஜோதிடர்கள் ஜாதக பலன் அறிய இந்த கிரகங்களை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக யுரேனஸ் உங்கள் ஜாதகத்தில் 1ஆம் வீட்டில் இருந்தால், அதாவது ரிஷப ராசி லக்னமாகவே இருந்தால், கடந்த 7-8 வருடங்களாக மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக இருந்திருப்பீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சிம்ம ராசி லக்னமாக இருந்து ரிஷபம் 10ஆம் வீட்டில் இருந்தால், யுரேனஸ் இருக்கும் பொழுது தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு இருக்கும். தற்போது ஓரளவு யுரேனஸ் பற்றிய அறிந்து இருப்பீர்கள்.
ஒரு தடவைக்கு இரு தடவை இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு யுரேனஸ் கிரகம் பற்றிய தெளிவு ஏற்படும். இதுதான் யுரேனஸ் உடைய எம்பளம், சின்னம். இதுதான் அறிந்து கொள்வதற்கான ஒரு பதிவு, அவ்வளவுதான். உங்களுடைய ஜாதகங்களில் எந்த பாவகத்தில் யுரேனஸ் இருக்கிறதோ அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட திடீர் முன்னேற்றங்கள், திடீர் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த யுரேனஸ் கிரகம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள், வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.